Hi friends, understanding discipline and subject la irukra next important question பத்தி discuss பண்ணிரலாம். Question number 7, mention the relevance of school subject for social justice. So that answer be presentable எழுதணும்னா as usual introduction part கொடுத்துறணும். Introduction part பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் மீன்ஸ் என்ன அப்படின்றத பற்றினா ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இட் ரெப்ரசன்ட் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் டு ஹெல்ப் யங் பீப்புள் மேக் இன்ஃபார்ம்ட் அண்ட் ரீசன்ட் decisions for the people's good as citizen of a culturally diverse democratic society in an independent world. It represents social justice means is nothing but சமூக நீதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சமூக நீதி வந்து எதனால எஜுகேஷனில் கொடுக்குறாங்கன்னா சமூக நீதின்றது முதன்மை நோக்கமான ஒரு விஷயமா வந்து கருதப்படுது எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும். இட் ரெப்ரசன்ட் இளைஞர்கள் மத்தியில் அது வந்து மாணவர்கள் அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமான வார்த்தையில் கலாச்சார ரீதியாக வேறுபட்ட ஜனநாயக சமூகத்தின் குடிமக்களாக நல்ல மாணவர்களுக்கு அறிவு மற்றும் நியாயமான முடிவுகளை எடுக்க இளைஞர்களுக்கு உதவுவதாகும். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கல்ச்சுரல் டைவர்ஸ் அண்ட் தென் டெமோக்ராட்டிக் சொசைட்டி ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு பீப்புள் வந்து திங்க் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸாக தான் வந்து இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மீனிங் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் ரெஃபர்ஸ் டு த ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ப்ரோக்ரஸ் ரைட்ஸ் அண்ட் privileges to all sections of society without any discrimination. That is social justice அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃப்ரீடமாக பேசுறது மட்டும் இல்லாமல் ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். வெல்த் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட்ஸ் எதுவாக இருந்தாலுமே எஜுகேஷன் தவிர்த்து மற்ற எந்த பீப்புளாக இருந்தாலுமே வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஒதுக்கப்பட்ட பீப்புளாக நம்ம வந்து பார்க்காம எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோக்கமாக வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது பார்த்தீங்கன்னா நோ ஒன் ஷுட் பி டிஸ்கிரிமினேட்டட் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் ரேஸ் கல்ச்சர் ஜெண்டர் ஆர் எனி அதர் ஃபேக்டர். ஸோ யாரையுமே வந்து கலாச்சாரம் அண்ட் தென் வந்து ஜெண்டர், இவங்க வந்து பாய் இவங்க கேர்ள் இந்த மாதிரியான ஜெண்டர் அண்ட் தென் வந்து ரேஸ் இவங்க வந்து கலராக இருக்காங்க இவங்க ரொம்ப கருப்பாக இருக்காங்க இவங்க இந்த கேஸ்ட் இந்த மாதிரி வந்து எந்த ஃபேக்டர்லையுமே வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணவே கூடாது. எல்லாருமே ஈக்குவலாக பார்த்து எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து சோஷியல் ஜஸ்டிஸோட முன்னோக்கம் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடக்ஷன் பார்ட் நீங்கள் எழுத வேண்டியதான். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினே வந்து உங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் மீன் பண்ணி தான் கேட்கறதுனால நீங்கள் அதை பற்றி ப்ரீஃபாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு மெயின் பார்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும் அன்டச்சபிலிட்டி ரேசிசம் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அதாவது வந்து தீண்டாமை அது மட்டும் இல்லாமல் இனவெறி இந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்கக்கூடாது சோஷியல் ஜஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தால் அது வந்து சோஷியல் இன்ஜஸ்டிஸாக மாறிடும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் ஜஸ்ட் எழுதிட வேண்டியதான். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தோணுனாலும் கூட அதை கூட நீங்கள் எழுதலாம். பிகாஸ் வந்து பிஎட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட நாலேஜ் அண்ட் தென் வந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி பிரீஃபாக தெளிவுபடுத்துறது தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்டோட மெயின் கான்செப்ட். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கரிக்குலம் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் இதோட கம்பேரிசன் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இருக்கிற 3 பேஜஸில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ என்ன எழுதணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெனி சயின்டிஸ்டர்ஸ் சப்போர்ட்ஸ் த ஐடியா that science reflects an objective and indisputable knowledge without the implication of any socio-political values. It represents எந்த ஒரு சயின்டிஸ்டுமே வந்து சமூக ரீதியாக வந்து இருக்கணும் எல்லாருமே வந்து ஜாதி மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதே கிடையாது. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரிக்குலம் அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்த்தாலே எல்லா ஜாதிக்குமே எல்லா மதத்துக்குமே ஈக்குவலைஸ்டான ஒரு கரிக்குலமாக தான் வந்து எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி வந்து இந்த சமூகத்தை உயர்த்தி இந்த சமூகத்தை தாழ்த்தி வந்து எஜுகேஷனில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம வந்து சமூக ரீதியாக வந்து போகக்கூடாது. நீங்கள் எந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருந்தாலும் அவங்களோட தாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களாம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னா எந்த ஒரு சமூக அரசியல் மதிப்புகளையும் உட்குறிப்பு இல்லாமல் அறிவியல் ஒரு புறநிலை, அதாவது பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ரெப்ரசன்டேஷனாக தான் வந்து அறிவியல் பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது.
மற்றும் மறுக்க முடியாத அறிவை பிரதிபலிக்கிறது என்று அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகளால் அதாவது சயின்டிஸ்டால் சப்போர்ட் பண்ண விஷயங்கள் இது எல்லாமே வந்து கரிக்குலமில் நமக்கு கோர்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கோர்ஸை வந்து இன்டெப்த்து போய் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வந்து புரியாதது நமக்கு வந்து புரிய வரும் அப்படின்றது தான் வந்து இதில் சொல்லப்படுறாங்க. ஸோ சயின்டிஸ்ட்டுன்னு இல்லாமல் எந்த ஒரு நாலேஜாக இருந்தாலுமே எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலுமே வந்து எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக வந்து பார்க்க வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபேஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் தேர் டெய்லி லைஃப் சச் அஸ் social exclusion or poverty have less opportunity to learn science. ஸோ சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதாவது ப்ராக்டிக்கல் விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு எக்ஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து தியரிட்டிக்கலாக நம்ம வந்து பார்த்தாலே வந்து தெரியும். நிறைய பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷனில் வந்து ஜாயின் ஆக மாட்டாங்க, இல்லைனா வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஜாயின் ஆக மாட்டாங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலுமே பாவர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த விஷயம் இருக்கிற வரைக்கும் டெய்லி லைஃப்பில் அவங்களுக்கு வந்து இன்இக்வாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூல் கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் நிறைய விஷயங்களில் வந்து காஸ்ட் அதிகமாக இல்லாமல் அவங்களுக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸிபிஷன் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்தோன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் தோ நர்ச்சரிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக வந்து பார்க்கப்படுது. இட் ரெப்ரசன்ட் பள்ளி பாடத்தின் மூலம் பள்ளி நீதியை வளர்ப்பது தான் வந்து நர்ச்சரிங் ஸ்கூல் ஜஸ்டிஸ் த்ரூ ஸ்கூல் லெசன்ஸ். ஸோ ஸ்கூல் லெசன் மூலியமாக நம்ம வந்து பள்ளி நீதியை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி சில பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து நிச்சயமாக எழுதியே ஆகணும். ஸோ எப்படி அதை வந்து எழுதலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா த லாங்குவேஜ் சப்ஜெக்ட் இன் த ஸ்கூல் கரிக்குலம் ப்ரொவைட்ஸ் மெனி ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ஸ்டில் ஐடியாஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இட் ரெப்ரசன்ட் பள்ளி பாடத்தில் உள்ள மொழி பாடம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பார்த்தாலுமே வந்து அதிலே வந்து நிறைய விஷயங்களை வந்து கருத்துக்கள் சொல்லப்படுது. மாணவர்களின் மனதில் சமூக நீதி பற்றிய கருத்துக்களை நிறுவ பல வாய்ப்புகளை வழங்குகிறது. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லாங்குவேஜ் பேஸ் பண்ணியே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்தோன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் நிறைய லாங்குவேஜ் இருக்குது, தமிழ், கன்னடா அண்ட் தென் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டில் சோஷியல் ஜஸ்டிஸை கொண்டு வரலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எஜுகேஷன் மூலியமாக கொண்டு போயிட்டாலே இந்த ரேஸ் அன்டச்சபிலிட்டி இந்த மாதிரி எந்த விஷயமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து இதோட மெயின் கருத்து. ஸோ லாங்குவேஜ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல் கிரேட் போயட்ஸ் அண்ட் saints have repeatedly stressed the need for human attitudes and brotherhood. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போயட் saints இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும் ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் தென் வந்து சகோதரத்துவம் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி நிறைய போயட் saints எல்லாமே வந்து இருக்கும். ஸோ சைட்ஸ் மீன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் தளங்கள் அதாவது பிளாட்ஃபார்மை தான் வந்து சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தாலுமே போயட்ஸ் ப்ரோஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து சகோதரத்துவம் அண்ட் தென் வந்து ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான கொட்டேஷன்ஸ் வந்து நம்ம எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து கொடுத்தோன்னா அதாவது எல்லா டெக்ஸ்ட் புக்லையுமே வந்து கொடுத்தோன்னா நிச்சயமாக வந்து அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் மொழி பாட புத்தகத்தில் சேர்க்கப்படலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா போயட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கப்படலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் புத்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து சமூகமே இல்லை, எல்லாமே வந்து காமன் பீப்புள் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்ட ஒரு பர்சன். ஸோ அவங்களோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம லாங்குவேஜ் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்தோன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை வந்து இன்டேக் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே அதாவது அந்த பயோடேட்டா எல்லாமே வந்து டெக்ஸ்ட் புக்கில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் லாங்குவேஜ் மூலியமாக அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதே வந்து சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவுட் கோயிங் ஈவெண்ட் அதாவது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ரிப்பப்ளிக் அண்ட் தென் வந்து இண்டிபெண்ட் இது எல்லாமே வந்து சோஷியல் சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக கொடுத்தோன்னா எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். எல்லாருமே வந்து சமூகம் இல்லாமல் ஈக்குவலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஃப்ரீடமாக கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து நம்ம புகுட்டுறோம். ஸோ இது எல்லாமே வந்து சோஷியல் சயின்ஸில் கொடுத்தோன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டர்லைன்டு விஷயங்கள் எல்லாமே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் தென்
கம்யூனல் ஹார்மோனி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் சயின்ஸ் புக்கில் கொண்டு வந்தோம்னா இன்இக்வாலிட்டி அண்ட் தென் டிஸ்கிரிமினேஷன் இப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்து அகெயின்ஸ்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சேம் பே ஃபார் சேம் ஒர்க் இந்த கான்செப்டில் வந்து நிறைய சம்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் ரெப்ரசன்ட் கேர்ள்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹை அமௌண்ட் கொடுக்குற மாதிரியும் பாய்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு லோ அமௌண்ட் இல்லைனா வந்து பாய்ஸுக்கு ஹை அமௌண்ட் கேர்ள்ஸ்க்கு லோ அமௌண்ட் இந்த மாதிரியான சம்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். நம்ம புக்ஸை பார்த்தாலே வந்து தெரியும். அந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் இல்லாமல் ஈக்குவல் பேமெண்ட் கொடுக்குற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சம்ஸாக கொடுத்தோன்னா பசங்களுக்கு புரிய வரும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே வந்து கிடைக்குது வித் ஈக்குவல் பே ஸ்கேல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாலாம் நம்ம கொடுக்குறப்ப வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மனசில் வச்சுட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் புக் கொடுக்குறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்டல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சோஷியல் ஜஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் வந்து க்ளீன் அண்ட் ஹெல்த்தி கண்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன் மூலியமாக தான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஈவன் பிஎட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆப்ஷனல் கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் வந்து நம்ம எதுக்காக படிக்கிறோம்னா என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் ஹைஜீனிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரீச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அது மீன்ஸ் என்ன, அதில் வந்து என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து ஆஸ் அ டீச்சராக நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆப்ஷனல் கோர்ஸ் ஆக்சுவலாக வந்து நமக்கு பிஎட் செகண்ட் இயரில் வச்சுருக்காங்க. ஸோ அதே தான் வந்து இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கீப்பிங் இந்தியா எ க்ளீன் அண்ட் ஹெல்த்தி கண்ட்ரி இதை வந்து டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த என்விரான்மெண்டல் புக்கில் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ சயின்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னாலே வந்து ட்ரெடிஷன்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வந்து என்னென்ன ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அண்ட் தென் ப்ரீஜடிஸ் அண்ட் தென் பயாஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சயின்ஸ் புக்கில் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கொடுக்க வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் பார்ட்டாக என்ன எழுதலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் குட் பி மேட் அவைலபிள் டு ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஸோ சொசைட்டியில் இருக்கிற எல்லா விஷயத்துலையுமே வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியே நம்ம வந்து எஜுகேஷனாக இருந்தாலும் சரி இல்லைனா ஏதோ ட்ரைனிங் போகிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு சின்ன பார்ட் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த சொசைட்டி வந்து க்ளீன் அண்ட் தென் கிளியராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கன்க்ளூஷன் பார்ட்டாக எழுத வேண்டியதான். ஸோ 4 பேஜஸ் நம்ம எழுதுறதுனால அந்த சைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே வந்து இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷார்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோட கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்களுக்கு பிளேலிஸ்ட்குள்ளே போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் கீஸோட கண்டென்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷன்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோட நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.